ஹாய் ஆல், நேற்றுலேருந்தே எங்கள் வீட்டில் தீபாவளிக்கான ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று காரத்துக்காக முறுக்கு பண்ணிட்டோம். இன்றைக்கி ஸ்வீட்காக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ரவா லட்டு பண்ணலான்னு. நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு சொன்னது மோத்தி லட்டு தான். பட் அவங்களே ரவா லட்டு கேட்கவும் சரி எப்படியா இருந்தாலும் செஞ்சால் சாப்பிட போகிறது அவங்க தான். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரவா லட்டை ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த தேங்காய் உடைக்கிறப்போ அதுக்குள்ளே பூ இருந்துச்சு. அதை நான் சாப்பிட்டதே இல்லை. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் சாப்பிட்டதுக்கப்புறம் ரவா லட்டு செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த முந்திரி பருப்பு பாதாம்லாம் வறுத்து வைக்கிறது, சுகர் பவுடர் பண்ணி வைக்கிறது, தென் பால்லாம் காய்ச்சி வைக்கிறதுன்னு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டுடே ஹஸ்பண்ட்க்கு ஆஃப்னால அவங்க பையனை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த வேலை இல்லாதனால நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இன்றைக்கி குக் பண்ணிகிட்டு இருந்தேன். செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எப்படி வருமோ என்ன வருமோன்னு ஒரு ஆசிலேஷன்லேயே இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக உண்மையாலுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நானும் ஹஸ்பண்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் தீபாவளிக்கு ஸ்வீட்டோ ஸ்நாக்ஸும் ரெடி.